Hello children, I hope you are all safe at home. I welcome you all for our English class. In this class we are going to see grammar questions. Before we enter into the topic, we should learn about statement. What is statement and what is questions? That is only we are going to see in this video. Statement gives information. Statement always gives information. Statement gives information about someone or something. ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே ஒரு நபரை பற்றியோ இல்லை ஒரு திங்ஸை பற்றியோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அது என்ன திங்ஸு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கன்வே பண்ணிகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். Statement always gives information only. It does not ask anything. Children, listen carefully. See the example. First one, I like to paint. I like to paint. எனக்கு பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். So I like to paint. ஸோ ஐ லைக் டு பெயிண்ட் அப்படின்னா எனக்கு பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கன்வே பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட். See the second example. Ravi plays cricket. R-A-V-I, Ravi plays, P-L-A-Y-S, plays cricket, C-R-I-C-K-E-T. Ravi plays cricket. Ravi cricket விளையாடுறாங்க. ஸோ we got the information about Ravi. Ravi என்ன பண்ணுறாங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த சென்டென்ஸ் கொடுக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்டேட்மெண்ட். See the third example. Sophie loves to sing. Sophie, S-O-B-E, Sophie loves, L-O-V-E-S, loves to, T-O, sing, S-I-N-G, sing. Sophie loves to sing. சோஃபிக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ in this sentence we can learn about Sophie's hobby. சோஃபியோட ஹாபின்னு இந்த சென்டென்ஸ் நம்ம படிக்கும்போது தெரியுது. ஸோ சோஃபிக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஷீ லவ்ஸ் டு சிங். ஸோ சோஃபி சாங் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இந்த தேர்டு சென்டென்ஸ்லேருந்து கிடைக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆல்வேஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ சில்ட்ரன், நவ் வி மூவ் ஆன் டு அவர் பிஸ்னஸ். டுடேஸ் டாபிக் இஸ் ஆல் அபவுட் questions. Let's get started. It is the function word used to ask questions. Sometimes questions are called WH words because in English most of the questions start with WH. ஸோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம கிராமரில் இருக்க செகண்ட் டாபிக் questions தான் பார்க்க போகிறோம். questions எப்படின்னா ஆஸ்க் இன்ஃபர்மேஷன். அது ஏதாவது ஒரு கொஷினை கேட்டுகிட்டே இருக்கும். வாட், வென், எங்கே, எப்போ, எப்படி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்டேட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், கொஷின்ஸ் இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதை பற்றின நியூஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஷின்ஸை வந்து நம்மளை WH டைப்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்துட்டு எல்லா கொஷின்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து WH அப்படிங்கிற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிறனால கொஷின்ஸை வந்து நம்ம WH டைப் அப்படின்னு சொல்லலாம். சில்ட்ரன், டு யூ நோ why do we ask questions? உங்களுக்கு தெரியுமா நம்ம ஏன் கொஷின்ஸ் கேட்குறோம்? பிகாஸ் வென் வி வாண்ட் டு நோ அபவுட் சம் ஒன் ஆர் சம்திங், வென் வி லுக் ஃபார் அன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ லெட்ஸ் see what are the questions words. கண்ணா, நம்ம ஏன் கொஷின்ஸ் கேட்குறோம்? ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்குறோன்னா ஒருத்தர்கிட்டையோ இல்லை ஒரு திங்ஸை பற்றியோ நம்ம ஒரு கொஷின்ஸ் கேட்குறோன்னா அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியணும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்ம கொஷின்ஸ் கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, so many question words
or WH type words are here. Now first we are going to see who. Who அப்படின்னா நம்ம வந்து யார் அப்படின்னு கேட்போம். That is who mention person. Okay. See the example. Who is your friend? Who, WHO. Who is, is, your, your, your friend, friend. Who is your friend? The answer is Rani is my friend. Rani, Rani. Rani is, is, my, my friend, friend. Friend. Who is your friend? உன் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ராணி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஹூ அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் பர்சன். See the second one, what. WHAT. What refers object, idea or action. So in WH type la maximum questions நம்ம வாட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வாட்டில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. வாட் இஸ் யுவர் நேம்? யுவர் ஆன்சர் இஸ் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. த செகண்ட் கொஷின் இஸ் வாட் டு யூ டூ அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டால் ஐ எம் அ டாக்டர், ஐ ஒர்க் இன் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த தேர்ட் கொஷின் வந்து வாட் டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் டு யூ வாட்ச் அப்படின்னா நீங்கள் எந்த டிவி ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்சி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஐ வாட்ச் சின்சான், ஐ லைக் சின்சான், ஐ லவ் டோரிமான், லைக் தட் யூ ஆர் சேயிங். நோ. நெக்ஸ்ட் வாட் லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக் அப்படின்னா ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், மலையாளம் அந்த மாதிரி சொல்லலாம். வாட் ஃபுட் டு யூ லைக் அப்படின்னா உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஐ லைக் தோசா, ஐ லைக் கர்ட் ரைஸ் அந்த மாதிரி சொல்லலாம். வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னா மை ஹாபி இஸ் ரீடிங், ரைட்டிங் அந்த மாதிரி சொல்கிறது. வாட் டு யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் தோசா, இட்லி அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே. ஸோ ஹியர் ஐ எம் ஆஸ்கிங் வாட் டைம் இஸ் இட். இப்போ வாட்சில் டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இட் இஸ் 8 o'clock. இப்போது 8 o'clock ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தட் இஸ் கால்ட் கொஷின்ஸ். வாட் டைம் இஸ் இட்? இட் இஸ் 8 o'clock. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் ஒய். ஒய் ரெஃபர்ஸ் ரீசன் ஆர் நீட். நம்ம ஏன் ஒய்ன்னு சொல்லி கொஷின் கேட்போம். ஏன் லேட்டு, ஏன் வரல நேற்று அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ why are you late? WHYRARAR U late, LATE late. Why are you late? ஏன் இன்னைக்கு லேட், நீ ஏன் லேட்டாக ஸ்கூலுக்கு வந்த அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் ஐ மிஸ்ட் த பஸ். ஐ மிஸ்ட், MISSED மிஸ்ட், the 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 bus, BUS bus. Why are you late? I missed the bus. Why are you late? I missed the bus. Fourth word is when. When refers time or occasion. When, WHEN, when. It refers time, 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 or occasion, OCCASION, occasion. The first question is when do you go to school? When, WHEN, when. Do, do, you, you, go, go, to, to, school, SCHOOL, school. When do you go to school? I go to school at 7 a.m. I go, go, to, school, SCHOOL, school at 7 a.m. நீ எப்போ ஸ்கூலுக்கு போக அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு நான் 7 o'clock மார்னிங் 7 o'clock நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென் ரெஃபர்ஸ் டைம், எப்பொழுது அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டால் தட் வி ஆர் யூஸிங் வென். ஃபிஃப்த் வேர்ட் இஸ் வேர். வேர் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் பிளேஸ் ஆர் பொசிஷன். வேர், WHERE, வேர். இட் ரெஃபர்ஸ் பிளேஸ், வேர், எங்கே.
அப்படின்னு கேட்குறது. பிளேஸ், பிஎல்ஏசிஇ, பிளேஸ்னால் எந்த இடத்துல, எங்கே வச்ச புக், எங்கே வச்ச, வேர் இஸ் மை புக், த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு இந்த பிளேஸை சொல்லுவோம் இல்லையா. ஸோ வேர் ரெஃபர்ஸ் பிளேஸ் ஆர் பொசிஷன், POSITION, பொசிஷன். வேர் ரெஃபர்ஸ் பிளேஸ் ஆர் பொசிஷன். See the question, where are you come from? Where, 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 RARER, UYOU, come, 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 from, FROM, from. Where are you come from? நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிற கொஷனுக்கு ஐ ஆம் கம் ஃப்ரம் இந்தியா, நான் இந்தியாவிலேருந்து வரேன். வேர் ஆர் யூ கம் ஃப்ரம்? ஐ ஆம் கம் ஃப்ரம் இந்தியா. வேர் ஆர் யூ கம் ஃப்ரம்? I am come from India. Sixth word is which. Which, WHICH, which அப்படின்னா choices, CHOICES, choices. Which அப்படின்னா இதுவா அதுவா, this or that அப்படின்னு கேட்குறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், which one is your car? உன்னோட கார் எது? Which, WHICH, which one, 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 is is your, your car, CAR, car. Which one is your car? உங்கள் கார் எது? The red one is my car. அந்த ரெட் கலர் கார் தான் என்னோட கார். The, 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 red, 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 one, 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 is is my, MY, my car, CAR, car. The red one is my car. Which is your car? Sorry, which one is your car? The red one is my car. Next word is how. HOW, how. It refers manner or method. Manner, 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 or method, METHOD, method. How refers to manner or method. How was your lunch? உங்கள் லஞ்ச் எப்படி இருந்துச்சு? How, 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 was, 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 your, YOUR, your lunch, LUNCH, lunch. How was your lunch? உங்களுக்கு மதிய சாப்பாடு எப்படி இருந்துச்சு? The answer is, it was delicious. Eat was, 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 delicious, DELICIOUS, delicious. உங்கள் மதிய உணவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஹவுனா எப்படி அப்படிங்கிற வேர்டை ரெஃபர் பண்ணும். சில்ட்ரன், நம்ம இவ்வளோ நேரம் கொஷின்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட்னால் என்னென்னு பார்த்தோம், WH வேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ சேம் WH வேர்ட்ஸ் வச்சு நம்ம கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஓகே, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். See the examples. What is your name அப்படின்னு கேட்டால் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் சொல்லுவீங்க, அப்படி தானே? ஸோ வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஷீலா, மாலா, ஆர் மை நேம் இஸ் ரவி, ராம். லைக் தட் யூ ஹாவ் டு சே த ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன், ஹவு ஓல்ட் ஆர் யூ? ஹவு ஓல்ட் ஆர் யூ? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னா உங்களோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஐ ஆம் 8 years old. ஐ ஆம் 8 years old. எனக்கு 8 வயசாகுது அப்படின்னு சொல்வீங்க. நெக்ஸ்ட் ஒன், வேர் ஆர் யூ கம் ஃப்ரம்? வேர் ஆர் யூ கம் ஃப்ரம்? நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் ஐ ஆம் கம் ஃப்ரம் டெல்லி. ஐ ஆம் கம் ஃப்ரம் டெல்லி. நான் டெல்லியிலேருந்து வரேன். வேர் ஆர் யூ கம் ஃப்ரம்? ஐ ஆம் கம் ஃப்ரம் டெல்லி. நெக்ஸ்ட் ஒன், வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, நீங்கள் எங்கே லிவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஐ லிவ் இன் சென்னை. நான் சென்னையில் தங்கியிருக்கேன். ஐ லிவ் இன் சென்னை. வேர் டு யூ லிவ்? ஐ லிவ் இன் சென்னை. நெக்ஸ்ட் ஒன், do you have any brothers or sisters? Do you have any brothers or sisters? உங்களுக்கு பிரதர் இல்லைன்னா சிஸ்டர் ஏதாவது இருக்காங்களா? கூட பிறந்த தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நோ, ஐ டோன்ட் ஹாவ் எனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்கள் கூட பிறக்கலைன்னா நோ சொல்வீங்க. உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருந்தால் எஸ், ஐ ஹாவ் ஒன் சிஸ்டர், எஸ், ஐ ஹாவ் ஒன் பிரதர், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, டூ யூ ஹாவ் எனி பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ்? நோ, ஐ டோன்ட் ஹாவ் எனி பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் அண்ட் சிஸ்டர்ஸ்.
ஸோ கண்ணா உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? வாட் இஸ் மீன் பை கொஷின்ஸ், வாட் இஸ் மீன் பை ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், கொஷின்ஸ் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன்ஸ். கொஷின்ஸில் WH டைப் இருக்குது, SR நோ டைப் இருக்குது. இப்போ வந்து நம்ம WH டைப் தான் பார்க்க போகிறோம். In your book, take page number 15, second topic, questions. Let's get started. See the picture in your book. What's that, Papa? It is a star. அந்த பசங்க வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்குறாங்க, அது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் அ ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டார்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா? நோ, ஸ்டார்ஸ் ஆர் அன்கவுண்டபிள். ஓகே, read the dialogue. The words what's that papa, it's a questions. அது என்னப்பா அப்படின்னு கேட்குறது questions. It is a star அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, a question ask someone something. It begins with capital letter and ends with a question mark. கொஷின்ஸ் எப்போவுமே ஆஸ்க் சம்திங் ஆர் சம்ஒன், ஒருத்தரை பற்றி ஏதாவது இல்லைனா எந்த திங்ஸையாவது பற்றி எதையாவது இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். தட் இஸ் கால்டு கொஷின்ஸ். கொஷின்ஸ் இட் பிகின்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர். கொஷின்ஸ் எப்போவும் கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும், முடியும் போது கொஷின் மார்க் இருக்கும். ஓகே, வாட் இஸ் மீன் பை அ கொஷின்? அ கொஷின் ஆஸ்க் someone something. It begins with a capital letter and ends with a question mark. A question asks someone something. It begins with a capital letter and ends with a question mark. Now see some more examples for questions. Now look at some more questions. இங்கே இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ரீட் பண்ணலாம். ஆர் யூ ஹங்க்ரி? ARERUYOU ஹங்க்ரி. HUNGRY ஹங்க்ரி. ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறோம். உனக்கு பசிக்குதா அப்படின்னு கொஷின்ஸ் தானே கேட்குறோம். வாட்ஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின்? எஸ், ஐ ஃபீல் ஹங்க்ரி. ஆமாம், எனக்கு பசிக்குதுன்னா எஸ், ஐ ஃபீல் ஹங்க்ரி. இல்லை பசிக்கலைன்னா நோ, ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி. இல்லைன்னா ஐ ஆம் நாட் ஹங்க்ரி அப்படி சொல்லலாம். செகண்ட் கொஷின், டூ யூ வாண்ட் டு கோ டு த மியூசியம்? உனக்கு மியூசியம் போகணுமா? மியூசியம்னா என்னது? தமிழில் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உனக்கு மியூசியம் போகணுமா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இந்த கொஷின் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், எண்ட் வித் கொஷின் மார்க். தேர்ட் ஒன், இஸ் திஸ் யோர் பைசைக்கிள்? இஸ் திஸ் யோர் பைசைக்கிள்? இது உன்னோட பைசைக்கிளா, இது உன்னோட சைக்கிளா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன், ஹூ இஸ் தட் மேன் ஆன் த ரோட்? ஹூ இஸ் தட் மேன் ஆன் த ரோடு? அந்த ரோட்டு மேலே நிற்கிற ஆள் யார்? அங்கே யாரும் நிற்கிறாங்களே, அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுதான் ஹூ இஸ் தட் மேன் ஆன் த ரோடு. லாஸ்ட் ஒன், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? அ கொஷின் ask someone something. It begins with the capital letter and ends with the question mark. Questions எப்போவுமே ஆஸ்க் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கும். அந்த கொஷின் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், எண்ட் வித் கொஷின் மார்க். அந்த கொஷின் வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும், முடியும் போது கொஷின் மார்க் போட்டு தான் நம்ம முடிக்கணும். ஸோ தட் வந்து இட் இஸ் கால்ட் கொஷின்ஸ். அப்படி முடித்தாலும் அந்த சென்டென்ஸ் வந்து ஆஸ்க் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஏதாவது சம்ஒன் சம்திங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கணும். கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும், கொஷின் மார்க் போட்டு எண்ட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் கொஷின்ஸ். Now we move on to the book exercises. Roman number A, tick the questions and circle the sentences. What is meant by sentence? A sentence is a group of words arranged in the correct order that make complete sense. A sentence always starts with a capital letter and ends with a full stop. A sentence is a group of words arranged in the correct order that makes complete sense. A sentence always starts with a capital letter and ends with a full stop. சென்டென்ஸ் அப்படின்னா மீனிங்ஃபுல் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கணும். அந்த சென்டென்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும்,
முடியும் போது ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கணும். ஓகே, தட் இஸ் கால்ட் a sentence. Now what is meant by a question? Question always ask someone or something. It begins with a capital letter and ends with a question mark. Okay, question எப்போவுமே இன்ஃபர்மேஷன் ஏதாவது சம் ஒன் ஆர் சம்திங்கை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும், கொஷின் மார்க்கில் முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம டிக் த கொஷின்ஸ் அண்ட் சர்க்கிள் த சென்டென்சஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 கொடுத்துருக்காங்க, 1 to 10 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒரு கொஷினாக நம்ம ரீட் பண்ணி அந்த கொஷின் வந்து சென்டென்ஸாக இருந்ததுன்னா நம்ம சர்க்கிள் பண்ணணும். இதுவே கொஷினாக இருந்தது அப்படின்னா நம்ம டிக் பண்ணணும். ஓகே, see the first one. Do you like dolls? Do you like dolls? உனக்கு பொம்மை பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. Do you like dolls? டால்ஸ்னால் பொம்மை. உனக்கு பொம்மை பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ask something. So it is called question. Start with capital letter, ends with question mark. So it is a question. You have to tick. See the second one. I drink milk in the morning. நான் மார்னிங் மில்க் குடிக்கிறேன். I drink in the morning. I drink milk in the morning. நான் மார்னிங் பால் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஷினா இல்லை கிவ்ஸ் இன்ஃபர்மேஷனா, ஸ்டேட்மெண்ட்டாக கொஷினா, சென்டென்ஸாக கொஷினா அப்படின்னு கேட்குறாங்க. நான் டெய்லி மார்னிங் பால் குடிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். நீ என்ன குடிக்கிற அப்படின்னு கேட்டானா தட் இஸ் கொஷின். ஆனால் நான் பால் குடிக்கிறேன்னு நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ சென்டென்ஸ். A sentence start with capital letter, ends with full stop. So you have to circle I drink milk in the morning. It is a sentence. Third one. Is the pan hot? Is the pan hot? பேன் சூடாக இருக்கா, இன்னும் பேன் சூடாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பேன்னா என்னது, அம்மா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த பாத்திரம். ஸோ இஸ் த பேன் ஹாட், இன்னும் சூடாக இருக்கா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் அ கொஷின். கொஷின் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், எண்ட் வித் கொஷின் மார்க். ஸோ யூ ஹாவ் டு டிக். See the fourth one. The boy is walking the dog. The boy is walking the dog. A sentence start with the capital letter, ends with full stop. It gives information. So it is called as a sentence. So you have to circle. See the fifth one. It is a lovely day. It is a lovely day. This sentence start with the capital letter, ends with full stop. It gives information. It is a lovely day. இன்னைக்கு நாள் சூப்பராக இருக்குது அப்படின்னு it gives information. So it is also a sentence. You have to circle. Sixth one. Mike, Paul and Jim are watching a film. Mike, Paul and Jim are watching a film. This sentence start with the capital letter, ends with a full stop. It gives information. Mike, Paul, Jim அவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்க எல்லோரும் மூவி பார்த்துட்ருக்காங்க. வாட்சிங் அ ஃபிலிம், மூவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ சென்டென்ஸ். யூ ஹாவ் டு சர்க்கிள். See the seventh one. Why are you late to school? Why are you late to school? ஏன் லேட்டாக ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Why are you late to school? ஏன் ஸ்கூலுக்கு நீ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது why அப்படிங்கிற கொஷின் வேர்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ரீசன் அப்படிங்கிற கொஷின் வேர்டு தான். எந்த காரணத்தினால நீ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் லேட்டு, பிகாஸ் ஐ மிஸ் த பஸ், அந்த மாதிரி ரீசன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளை WH வேர்டு ஒய் கொஷின் வேர்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒய் ஆர் யூ லேட் டு ஸ்கூல் இஸ் அ கொஷின். ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், எண்ட்ஸ் வித் கொஷின் மார்க். ஸோ யூ ஹாவ் டு டிக். எய்த் ஒன். டுடே வாஸ் அ ஹாட் டே. டுடே வாஸ் அ ஹாட் டே. டுடே வாஸ் அ ஹாட் டே அப்படின்னா இந்த நாள் எப்படி இருக்குன்னு கேட்கல, இந்த நாள் ஹாட்டாக இருக்குது, இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ சென்டென்ஸ். ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள்.
Ninth one, we want to have ice cream. We want to have ice cream. எனக்கு ஐஸ்கிரீம், எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ it gives information, start with capital letter, ends with full stop. So it is a sentence. So you have to circle. 10th one, is that a kingfisher? Is that a kingfisher? இது கிங்ஃபிஷரா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், ends with question mark. It is a question. So you have to circle. இந்த புக் எக்ஸசைஸில் நான் சர்க்கிள் பண்ணாமல் எதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சர்க்கிள் பண்ணால் ரொம்ப கிளம்ஸியாக, ஸோ அதனால் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் அண்டர்லைன் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். கொஷின்ஸாக இருந்தால் டிக் கொடுங்க, சென்டென்ஸாக இருந்தால் அண்டர்லைன் ஆர் சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, இன் யோர் புக் take page number 16, making questions from statements. ஸ்டேட்மெண்ட்லேருந்து questions எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Read these sentences. First one, this is my cat. Statement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Yes, it is a statement because this is my cat. இது என்னோட பூனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டேட்மெண்ட். இஸ் திஸ் மை கேட்? இது என்னோட கேட்டா? இல்லையே, இது ஏன் கேட் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா தட் இஸ் கால்டு கொஷின்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் start with the capital letter, ends with full stop. Question start with the capital letter, ends with question mark. Next one, you are hungry. It is a statement. Yes, of course it is a statement. You are hungry. நீ பசியில் இருக்க, உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீ பசியாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்குதா? ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்டால் தட் இஸ் அ கொஷின். Sentence start with capital letter, end with a full stop. Question start with capital letter, end with a question mark. Okay? To change a statement to a question, we place the verb at the beginning of the sentence. In other words, we exchange the places of the noun or pronoun at the verb. இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கொஷினாக சேஞ்ச் பண்ணும்போது verb at the beginning of the sentence, அந்த சென்டென்ஸில் இருக்க வேர்பை எடுத்து நம்ம பிகினிங்கில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக கேபிட்டல் லெட்டராக மாற்றி அந்த சென்டென்ஸை கொஷினாக நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இன் அதர் வேர்ட்ஸ் வி எக்ஸ்சேஞ்ச் த பிளேசஸ் ஆஃப் நவுன் ஆர் ப்ரொனவுன் அண்ட் த வேர்ப். ஓகே, இந்த மற்ற வேர்ட்ஸில் நவுன் இல்லைனா ப்ரொனவுனை மாற்றி நம்ம கொஷினாக ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணா, டோன்ட் பி பேனிக், பயப்படாதீங்க. நம்ம புக் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் அண்ட் வாட் இஸ் அ கொஷின் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் நவுன் ப்ரோனவுன் எல்லாமே நீங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இப்போதைக்கு வேர்பை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேர்பை யூஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சென்டென்ஸில் இருக்க வேர்ப் எடுத்து நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, see the examples. Brazil is the largest country in South America. South Americaல Brazil தான் largest country அப்படிங்கிறது சென்டென்ஸ். இதை வந்து நம்ம எப்படி கொஷினாக மாற்றுறது? இஸ் தான் அங்கே verb. இஸ் Brazil a largest country in South America? கொஷின்ங்கிறனால ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு கொஷின் மார்க் போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், Zootopia is a children's film. You have to take the verb. Is Zootopia is a children's film? You have to put the question mark. Okay, see in your book Roman number B, make questions by changing the position of the underlined words. Add a question mark at the end. இங்கே இந்த சென்டென்சஸில் கொடுத்துருக்க அண்டர்லைன் வேர்ட்ஸை நம்ம கொஷினாக மாற்றி சேஞ்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, first one, Hinu is reading a book. Hinu is reading a book. Hinu வந்து புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர்லைன் வேர்ட்ஸ் இங்கே என்னது? is. ஸோ யூ ஷுட் ரைட் I capital letter. I capital letter போட்டு is Hinu. It's a name of a girl, so you have to write capital letter, H capital letter. Is Hinu reading a book? Put question mark. Question mark போட்டால் தான் அது வந்து question. Second one, she will eat a pizza tonight. இன்னைக்கு நைட் அவள் பீஸா சாப்பிட போகிறா.
ஸோ இங்கே அண்டர்லைன் வேர்ட் வில். ஸோ will she eat a pizza tonight? இன்னைக்கு அவள் பீஸா சாப்பிட போகிறா. will she eat pizza tonight? So the sentence start with the capital letter, end with a question mark. Okay. Third one, they are going for a party. அவங்க எல்லாரும் பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க, போயிட்டுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. தே ஆர் கோயிங் ஃபார் அ பார்ட்டி. அவங்க எல்லாரும் பார்ட்டிக்கு போயிட்டுருக்காங்க. அண்டர்லைன் வேர்ட் ஆர். ஸோ ஆர் கேபிட்டல் லெட்டர். ஆர் தே கோயிங் ஃபார் அ பார்ட்டி? புட் கொஷின் மார்க். ஓகே. ஃபோர்த் ஒன், த டேபிள் இஸ் மேட் ஆஃப் வுட். What is the underlined word? Is. I capital letter. Is the table made of wood? Put question mark. Fifth one, they were playing cricket. Underline word were. So W capital letter. Were they playing cricket? அவங்க cricket விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு கொஷின் கேட்குது. ஸோ ரைட் கொஷின் மார்க் at the end of this sentence. Sixth one, the ships are in the harbor. The ships எல்லாமே ஹார்பரில் இருக்குது. ஸோ வாட்ஸ் த அண்டர்லைன் வேர்ட் ஹியர்? ஆர். ஸோ ஏ கேபிட்டல் லெட்டர். ஆர் த ஷிப்ஸ் இன் த ஹார்பர்? எல்லா ஷிப்ஸும் ஹார்பரில் இருக்கா? அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் யூ ஹாவ் டு ரைட் த கொஷின் மார்க். செவன்த் ஒன், த மெஜிஷியன் இஸ் டூயிங் மேஜிக் ட்ரிக்ஸ். அந்த மெஜிஷியன் வந்து மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வாட்ஸ் த அண்டர்லைன் வேர்டு ஹியர்? ஈஸ். So I capital letter. Is the magician doing magic tricks? Question mark. அந்த மெஜிஷியன் வந்து மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரா அப்படின்னு கொஷின் கேட்குது. ஓகே. எய்த் ஒன், டியா இஸ் ரீடிங் அ ஸ்டோரி. டியா வந்து ஸ்டோரி படிச்சிட்ருக்கா, ரீட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வாட்ஸ் த அண்டர்லைன் வேர்டு ஹியர்? ஈஸ். ஐ கேபிட்டல் லெட்டர். ஈஸ் டியா. டி capital letter because the name of a girl, so you have to write the capital letter. Is Tia reading a story? Put question mark. Ninth one, they are planning a trip. அவங்க எல்லாரும் ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ் த அண்டர்லைன் வேர்ட் ஹியர்? ஆர். ஸோ ஏ கேபிட்டல் லெட்டர். ஆர் தே பிளானிங் அ ட்ரிப்? கொஷின் மார்க். அவங்க ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா? ஆர் தே பிளானிங் அ ட்ரிப்? 10th one, this story is funny. இந்த ஸ்டோரி ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, ரொம்ப சிரிப்பாக இருக்குது, காமெடியாக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ வாட்ஸ் த அண்டர்லைன் வேர்ட் ஹியர்? ஈஸ். யூ ஹாவ் டு ரைட் ஐ கேபிட்டல் லெட்டர். இஸ் திஸ் ஸ்டோரி ஃபன்னி? இது ஃபன்னியாக இருக்கா, இது காமெடியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஆர் யூ கிளியர் சில்ட்ரன்? In same page, we use words like who, what, why, where, when and how at the beginning of the sentences to form a question. These words are always followed by a verb. Examples: who is the author of this book? Why were you absent yesterday? When will she come back? What are you having for lunch? Where is my bag? How are you today? நான் உங்கள் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we use words like who, what, why, where, when and how at the beginning of the sentences to form a question. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ வேர்ப். இந்த வேர்ட்ஸ் எல்லாம், இந்த கொஷின் வேர்ட்ஸ் எல்லாமே எதை ஃபாலோ பண்ணும்? வேர்புங்கிற வேர்டை தான் ஃபாலோ பண்ணும். வேர்ப்னா என்னது? ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஈஸ், வேர், வில், ஆர், ஈஸ் இதெல்லாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த 8 வேர்ட்ஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹூ அப்படின்னாவே பர்சனை தான் மீன் பண்ணுறாங்க. வேர்னா பிளேஸு, ஹவுனா மேனர், வாட்னா ஆப்ஜெக்ட்ஸ், ஒய்னா ரீசன், விச்னா சாய்ஸ், விச் ஒன் இஸ் யுவர் கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஹூஸ்னா இது யாருடைய பென், ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே மாதிரி வென்னா டைம், வாட்ஸ் த டைம் நவ் அந்த மாதிரி. இது வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. Take page number 17, Roman number C. Rearrange the words to make questions. Remember to add a question mark. Rearrange the words. இந்த வேர்ட்ஸை எல்லாம் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். Rearrange these words to make questions. இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதை கொஷினாக மாற்றணும். மாற்றி முடிச்சதுக்கப்புறம் கொஷின் மார்க்கில் லாஸ்ட்டில் end of the sentence we should add a question mark. Okay. First one, Sana's
is of what the school name அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So the answer is what is the Sana's school name and write question mark. Second one, the stole jewels who அப்படின்னு கேட்குறாங்க. So who stole the jewels, யார் நகையை திருடினது, who stole the jewels அப்படின்னு எழுதி you should write at the end of this sentence question mark. You put question mark. Third one, she shells the who from seashore collected அப்படின்னு இருக்கு. So who collected the seashells from seashore, அந்த கடற்கரை அந்த ஷீஷோர்லேருந்து யார் இந்த செல்ஸ் எல்லாம் அந்த ஷீஷெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ who collected the seashells from seashore and question mark. Fourth one is the where beach. The answer is where is the beach, right? Question mark. Where is the beach? Question mark. Fifth one, go how do you school do, and the answer is how do you go to school, right? Question mark. How do you go to school, நீ எப்படி ஸ்கூலுக்கு போவ, how do you go to school. Sixth one, magic start when show the does. So the answer is when does the magic show start, எப்போ magic show start ஆகும், when does the magic show start, and write the question mark. At the end of this sentence you should write the question mark. Seventh one, helps do who you your homework. Who helps you do your homework, யார் உனக்கு உன்னோட ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ who helps you do your homework. At the end of this sentence you have to write the question mark. Eighth one is watching Pom what on TV. What Pom is watching on the TV? Pom is the name of a boy. So what Pom is watching on the TV? அவர் டிவியில் என்ன பார்த்துட்ருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு at the end of this sentence you have to write the question mark. Okay? Next, Roman number T, change the place of the underlined words to make questions. அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸோட பிளேஸை சேஞ்ச் பண்ணி and help of that word அந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம questions frame பண்ணணும். ஓகே, first one, there are many trees in her neighborhood. There are many trees in her neighborhood. அவளோட வீட்டு பக்கத்தில் நிறைய மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ் த அண்டர்லைன் வேர்ட் ஹியர்? ஆர். ஸோ ஆர் தே மெனி ட்ரீஸ் இன் ஹர் நெய்பர்ஹுட் அண்ட் ரைட் கொஷின் மார்க். ஆர் தே மெனி ட்ரீஸ் இன் ஹர் நெய்பர்ஹுட் அப்படின்னா அவங்க அவளோட வீட்டு பக்கத்தில் நிறைய மரம் இருக்கா அப்படின்னு கொஷினை சேஞ்ச் ஆகிடும். ஓகே, செகண்ட் ஒன், ராஜி இஸ் ஹேவிங் லன்ச் அட் ஹோம். ராஜி இஸ் ஹேவிங் லன்ச் அட் ஹோம். What's the underlined word here? Is. So, is Raji having lunch at home? Right? Question mark. Is Raji having lunch at home? Third one, Savi will go to camping in winter. So, what's the underlined word here? Will. So, will Savi go camping in winter? And write the question mark. Fourth one, Elizabeth II is the Queen of the United Kingdom. What's the underlined word here? Is. So, is Elizabeth II is the Queen of the United Kingdom? And end of this sentence you have to write the question mark. Is Elizabeth II is the Queen of the United Kingdom? Question mark. Fifth one, Shihari Shambu was a brave hunter. அவர் வந்து தைரியமான வேட்டைக்காரர். So, what's the underlined word here? Was. So, the answer is was. Shihari Shambu, brave hunter. At the end of this sentence, you have to write the question mark. Okay? So, children, keep always in your mind, a sentence can be a statement or question. Statement always gives information. Question always asks information. Okay, we can form questions by using WH words like who, what, when, where, how. Okay, so we also form questions by exchanging the places of the noun and the verb in a statement. And the statement la kuduthirukka and the noun verb change panni da நம்ம சென்டென்ஸா
ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸை நம்ம கொஷினாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே children, I hope you have understood. You have any doubt, you can ask me. Thank you children.